நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலே உருவாகி இயங்கி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவ் அவர்களின் கட்சி ஆர்ஜேடி சார்பாக பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலே கூடிய மக்கள் திரள் என்பது அரசியல் அரங்கையே அதிர வைத்திருக்கிறது, அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக பிஜேபி அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அஞ்சி நடுங்கக்கூடிய வகையிலே அந்த மாபெரும் மக்கள் திரள் உணர்த்தி வருகிறது. இந்தியா கூட்டணி மாபெரும் அங்கீகாரத்தை மக்களிடையே பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது தேர்தல் களத்திலும் சரி, கொள்கை கோட்பாட்டு தளங்களிலும் சரி இணைந்து செயல்படுகிற ஒப்பந்தமாக 5 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்டது. புதிதாக ஒப்பந்தம் போடுவதற்கான எந்த சூழலும் எழவில்லை, தேவையில்லை. ஆகவே எத்தனை தொகுதிகள் என்பதை தீர்மானிப்பதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. திமுக தலைமைக்கும் சரி, கோரிக்கை விடுக்கிற எங்களுக்கும் சரி, அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றன. பிஜேபி தலைமையில் இன்னும் கூட்டணி உருவாகவில்லை. அவர்கள் அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலும் இன்னும் கூட்டணி உருவாகவில்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நிற்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காவிரி நீர் பிரச்சனையிலிருந்து 2018-19 காலகட்டத்திலேயே உருவாகிவிட்டது. ஆகவே அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு போட்டுள்ள ஒப்பந்தம் என்பது பழைய ஒப்பந்தம்தான். 5 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம்தான். இதில் எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்தேறி இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரும். அழைப்பு ஏற்கனவே ஒரு முறை விடுக்கப்பட்டு அன்றைக்கு எம்மால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அப்படி கலந்து கொள்ளாமல் போனதனால் எங்களுக்கு இடையில எந்த விரிசலும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற, இந்தியா கூட்டணியில் தேசிய அளவிலே அங்கம் வகிக்கிற 28 கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று. ஆகவே சனாதன சக்திகளை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற ஒற்றை இலக்கை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து முடிவுகளையும் ஜனநாயகபூர்வமாக விவாதித்து எடுத்து வருகிறது. விரைவில் பேசுவோம், சுமூகமான தீர்வை காண்போம்.